பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாளில் கூட நான் உங்களுக்கு வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். இந்த நாளிலேயும் நாம் ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். தேர்ந்தெடுக்கப்பட்டவனும் தெரிந்தெடுக்கப்பட்டவனும். தேர்ந்தெடுக்கிற விதம் வேற, தெரிந்தெடுக்கிற விதம் வேற. தேர்ந்தெடுக்கிறதற்கு நமக்குள்ளே அநேக தகுதிகள் தேவைப்படுகிறது. ஆனால் தெரிந்தெடுக்கிறதற்கு நம்மேல் கிருபை மாத்திரம் போதும். தேர்ந்தெடுக்கப்படுகிற விதம் என்னன்னா, நிறைய குவாலிஃபிகேஷன்லாம் பார்ப்பாங்க. படிப்பு இருக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க, ஹைட் இருக்குதா, வெயிட் இருக்குதா, எப்படி பேசணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா, இது எல்லாமே பார்த்து தான் ஒருவனை என்ன பண்ணுறாங்கன்னா தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் இதிலும் நம்ம விட யாராவது அதிக குவாலிஃபிகேஷன், அதிக தகுதி யாருக்காவது இருந்ததுன்னா நம்ம விட்டுட்டு உலகம் யாரை தேர்ந்தெடுக்குதுன்னா அவர்களை தான் தேர்ந்தெடுக்கிறது. இதுதான் உலகம் தேர்ந்தெடுக்கிற ஒரு விதம். ஆனால் உன்னதர் இயேசு கிறிஸ்து ஒருவனை தெரிந்து கொள்கிற விதம் முற்றிலும் வித்தியாசம். படிப்பு அவருக்கு முக்கியம் அல்ல, ஹைட்டு வெயிட்டு அவருக்கு பிரச்சனையே இல்லை, அனுபவம் தேவையில்லை. இப்படி தான் ஆண்டவர் ஒருவனை என்ன பண்ணுறாருன்னா தெரிந்தெடுக்கிறார். ஆபிரகாம் ஆண்டவர் ஜாதிகளுக்கு தகப்பன் என்று தெரிந்து கொள்ளுகிற விதம் எப்போனா, அவனுக்கு ஒரு குழந்தை கூட இல்லை. அப்போ தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, நீ தான் ஜாதிகளுக்கு தகப்பன் என்று வாக்குரைக்கிறார். அவனை இப்படி தான் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வருகிறதற்கு இவன் சொல்கிறான், மோசே சொல்கிறான், நான் மந்த நாவு திக்கு வாயி என்னை விட்டுருங்க, வேற யாரையாவது பாருங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் பாருங்க ஒருத்தர் எப்படி தெரிந்து கொள்கிறாரு, நீ தான் லட்சங்களை வழி நடத்த, நீ தான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு மோசேவே ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று யாரை பார்த்து சொல்றாருன்னா, மீன் பிடிக்கிறவர்களை பார்த்து சொல்றார். ஆண்டவர் ஒருத்தனை தெரிந்து கொள்ளுகிற விதமே முற்றிலும் வித்தியாசம், முற்றிலும் வித்தியாசம். அவர் தராதரமும் தகுதியையும் பார்த்து தேர்ந்தெடுக்கிறவர் அல்ல. தாழ்மையில் இருக்கிறவர்களை அவர் நோக்கி பார்க்கிறார், அவர்களை தான் தெரிந்து கொள்கிறார். வேதம் இப்படி சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 27, 28 வசனங்களில், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் தேவன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். நாம் உலகத்தால் தேர்ந்தெடுக்கப்படாதவர்களாக இருக்கலாம், ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நீங்களும் நானும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.